இந்த நடிகர்களுக்கு ஏன் அந்த ரசிகர்கள் அடிமையாகுறாங்க? முட்டு குடுக்குறாங்க. அந்த நடிகர்களுக்கு முட்டு குடுக்குறாங்க. அதாவது எங்க நடிகர பத்தி குறை சொன்னா அவங்களுக்கு கோவம் வந்துரும். அவர் குறையே இல்லாத ஒரு மனிதர். அப்படின்னு சொல்லி விஜய், அஜித், ரஜினி இந்த மாரி அந்த ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த நடிகர்கள பத்தி குறை சொன்னா கோவம் வரும். அதாவது குறையே இல்லாத மனிதர் தான் எங்களுடைய நடிகர். எங்களுக்கு பிடித்த நடிகர். அப்படின்னு அவங்க நெனைக்கிறாங்க. இதுதான் வெறிங்கிறது. இதுதான் அடிமைத்தனங்கிறது வந்து. விமர்சிக்கக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு அதுதான் அடிமைத்தனம். எப்ப பார்த்தாலும் அவங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மதம் இருக்குல்ல. இப்போ இஸ்லாமியர்கள்னா, இஸ்லாம் மதத்த பத்தி விமர்சிக்கக்கூடாது. அதில வந்து குறையே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் எதுக்குன்னே கேட்க மாட்டாங்க. கேட்கவே கூடாது. அத ஆராயவே கூடாது. சொன்னா அப்படியே எடுத்துக்கணும். அப்படிங்கிற ஒரு மத மூட நம்பிக்கைய போல தான் இந்த ரசிகர்களும். அதுபோல அரசியல்வாதியா இப்போ வந்து ஒரு ஒரு கட்சியோட தலைவரா, அவர வந்து விமர்சிக்கவே கூடாது. குறையே சொல்லக்கூடாது. அவர் குறைகளுக்கு அப்பாற்பட்டவர். அதுபோல ஒரு கடவுளா, அவர் குறைகளுக்கு அப்பாற்பட்டவர். சிவன், அல்லாஹ், இயேசு இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, புத்தர் இவங்கலாம் குறைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள். அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விமர்சிக்கவே கூடாது. ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. அப்படியே நம்பணும். குறை சொன்னா கோவம் வரும். அந்த அளவுக்கு அடிமைத்தனம்ங்கிறது இப்படிப்பட்டது தான். அடிமைத்தனம்ங்கிறது வந்து நிறை, குறை ஆராயாம அப்படியே ஏத்துக்கிறது. அத வந்து முட்டுக் குடுக்குறது. அப்படித்தான் வந்து அப்போ வெளி உலகத்த பத்தி அவங்களுக்கு தெரியாம போயிடும். அந்த அளவுக்கு அடிமையா இருப்பாங்க. ஒரு இஸ்லாம் மதத்தில அவங்க தீவிரமா வெறியா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு அந்த மதத்த பத்தி மட்டும் தான் அதுதான் உலகமா தெரியும். அதில என்ன சொல்லியிருக்கோ அதுதான் அந்த உலகத்துக்கு தேவை அப்படின்னு அதுபோல ஒரு நடிகருக்கு அடிமையாகும்போது, ரசிகர்ங்கிற பேர்ல அடிமையாகும்போது, அந்த நடிகர் என்ன சொல்றாரோ, அதுதான் இவங்களுக்கு வேத வாக்கு. அப்படிங்கிற மாரி. அதுதான் உலகமா அத தாண்டி இந்த உலகத்தில என்ன இருக்கு? அத தேடவே மாட்டாங்க. அந்த மாரி ஒரு தேடல், வெளி உலக அறிவு இல்லாதனால தான் இந்த மாரி அடிமைத்தனமே ஏற்படுது. இதை தாண்டி வேற என்ன இருக்கு? அப்படிங்கிற அந்த தேடல் இல்லாம போறது. இப்ப பெண்கள் வந்து ஆண்களுக்கு ஏன் அடிமையாறாங்க? கணவனுக்கு ஏன் அடிமையாறாங்க? கணவன் தான் உலகமா அவங்க பார்க்குறாங்க. அத தாண்டி இந்த உலகத்தில என்ன இருக்கு? ஒரு கணவனை தாண்டி இந்த உலகத்தில என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அத தேடாம, இவன் தான் உலகம் அப்படின்னு நெனச்சுட்டு, அவனுக்கு அடிமையாகி பயந்துகிட்டே இருப்பாங்க. அத தாண்டி போணும். இந்த உலகத்துல என்ன இருக்கு? அந்த வெளி உலக அறிவு இருக்குல்ல, வெளி உலக தொடர்பு இருக்குல்ல, அது இல்லாதனால தான் இந்த மாரி அடிமைத்தனங்கள்லாம் ஏற்படுது. ஒரு இந்து மதத்துக்கு ஏன் அடிமையாகுறாங்க? கிறிஸ்தவ மதத்துக்கு ஏன் அடிமையாகுறாங்க? அப்படின்னா, அத தாண்டி இந்த உலகத்துல நெறைய விஷயங்கள் இருக்கு. நெறைய நல்ல விஷயங்கள வந்து அ அதுல உள்ளது தான் நல்ல விஷயம். அத தாண்டி இந்த உலகத்துல நல்ல விஷயமே கிடையாது அப்படின்னு அப்படி இல்ல. இந்த உலகத்துல அதை தாண்டி இது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான். இதை தாண்டி இந்த உலகத்துல நெறைய நல்ல கருத்துக்கள் இருக்கு. பைபிள்ல இருக்கிறது தான், குரான்ல இருக்கிறது தான் நல்ல கருத்துக்கள். எல்லாமே இந்த குரான்ல சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே இந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே இந்த பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. புத்தர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அப்படின்னு நம்புறாங்கல்ல. திருவள்ளுவர் எல்லாத்தையுமே சொல்லிட்டாருன்னு நம்புறாங்க பார்த்தீங்களா? இதான் அடிமைத்தனம். திருவள்ளுவர் வந்து அந்த 1334 குறள்ல அந்த உலகத்தையே அடக்கிட்டாரு அப்படின்னு. எவ்வளோ விஷயம் இருக்கு. அத தாண்டி கோடிக்கணக்கான விஷயங்கள், நல்ல கருத்துக்கள் வந்து எல்லாத்தையும் திருவள்ளுவர் சொல்லிட்டாருன்னு நம்புறாங்க பார்த்தீங்களா? எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டார், நபிகள் சொல்லிட்டாருன்னு நம்புறாங்க இதுதான் அடிமைத்தனம். அத தாண்டி இந்த உலகத்துல இருக்குன்னு நீ ஒத்துக்கணும். தேடணும். இருக்குது அப்பதான் உனக்கு இதுல உள்ள இத பத்தி நீ மிகையா நெனைக்கிறது, ஒரு திருக்குறள கூட நீ மிகையா நெனைக்க மாட்ட. இதெல்லாம் கடந்த காலங்கள்ல திருவள்ளுவர கூட, திருக்குறள கூட நம்ம மிகையா நெனைச்சாங்க. ஆனா அத தாண்டி நெறைய விஷயம் இருக்கு. நெறைய கருத்துக்கள். எல்லாருமே இப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய அப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம என்ன நெனைச்சோம் சின்ன வயசுல, எல்லாத்தையுமே வாழ்க்கையவே அவர் திருக்குறள்ல சொல்லிட்டாரு அப்படின்னு. அத தாண்டி எவ்வளோ விஷயம் இருக்கு. அ எவ்வளவு எவ்வளோ விஷயம் இருக்கு. உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி, மதமே இல்ல, அப்படி பகுத்தர், பெண் விடுதலை, அப்படி இப்படின்னு எவ்வளோ விஷயங்கள் சமத்துவம் இருக்கு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இது எல்லாம் ஒரு 1334 குறள்ல சொல்லிற முடியுமா? முடியாது. உணவுல வந்து எது நல்ல உணவு, எது கெட்ட உணவு, உணவு கட்டுப்பாடு, எது சாப்பிடணும், எத சாப்பிட இப்படி ரொம்ப டீட்டெயிலா போகும்போது பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. அப்போ நம்ம வந்து எங்க வந்து திருவள்ளுவர் அத வந்து அதோட மதிப்பு குறைஞ்சு போயிடுமோ! நம்ம அவர பத்தி ரொம்ப உயர்வா நெனைக்கிறோம். அத தாண்டி இந்த உலகத்தில நெறைய விஷயம் இருக்குன்னு நெனைக்கும்போது, நாம நெனைக்கிற அந்த நெனப்ப மாத்திக்க வேண்டிய அவசியம் இருக்கும். நாம வந்து திருவள்ளுவர விட்டு குடுத்துறக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக வெளி உலகத்த பத்தி தெரிஞ்சுக்காமலே என்ன பண்றோம்? திருவள்ளுவருக்கு நம்ம முட்டு குடுக்குறது, இயேசுவுக்கு முட்டு குடுக்குறது, நபிகளுக்கு முட்டு குடுக்குறது, புத்தருக்கு முட்டு குடுக்குறது. இவங்க தான் உலகம்ன்னு சொல்றது. அதுபோல ஒரு நடிகர்களுக்கு அந்த ரசிகர்கள் முட்டு குடுக்குறது. ஒரு அரசியல் தலைவர்களுக்கு அந்த தொண்டர்கள் முட்டு குடுக்குறது. இவங்க தான் உலகம். இவங்க தான் அத தாண்டி இருக்கு. அத தாண்டி ஒரு அரசியல்வாதிக்கு அரசியல் தலைவருக்கு தொண்டர்கள் முட்டு குடுப்பாங்க. அத தாண்டி எவ்வளோ தலைவர்கள் நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க அப்டின்னா, நீ தேடணும். தேடும்போது தான் ஒப்பிட்டு பார்த்து உன் தலைவர் எந்த இடத்துல இருக்காரு, அப்படிங்கிறது உனக்கு தெரிய வரும்.
இப்போ இந்த அடிமைத்தனம் என்பது தேடல் இல்லாதவர்களின் ஒரு வழக்கமாக இருக்கிறது. ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கிறது அடிமைத்தனம். இந்த உலகத்தில உலக தொடர்பு, உலக அறிவு இல்லாதவருடைய ஒரு வாழ்க்கை முறை தான் அந்த அடிமைத்தனம்ங்கிறது. ஒரு வழக்கம் தான் அடிமைத்தனம் என்பது. ஒரு பழக்கம் தான் உலக தொடர்பு, உலக அறிவு இல்லாத, பொது அறிவு இல்லாத அவர்களின் ஒரு வாழ்க்கை தான் அடிமைகளின் வாழ்க்கை. அப்படிங்கிறத நம்ம இதில தெளிவா சொல்லிறலாம். அடிமைகள்னா யாரு? அவங்களுக்கு அவங்க யாருக்கு அடிமையா இருக்காங்களோ, அதத்தான் அவங்க உலகமா பார்க்குறாங்க. அத தாண்டி இந்த உலகத்தில இருக்கிற விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்க மறுக்கிறாங்க. தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. ஒரு சோம்பேறித்தனம். சோம்பேறிகளோட நிலைமை தான் அடிமைத்தனம். ஒரு தேடல் இல்லாத மனிதர்களின் நிலைமை தான் அடிமைத்தனம். அடிமைகள் யார் அப்படின்னா, தேடல் இல்லாதவர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது.